சம்பந்தி வணக்கம் சம்பந்தி. கீஞ்சது போ. சம்பந்தின்னு கூப்பிட்டு இவன் எங்க வந்தான்? யார் இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? யோ யாரியா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்கார்ந்து பேசுறது உருண்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ணை கொடுத்திருக்கணும், இல்ல பொண்ணை எடுத்திருக்கணும். நீ கொடுத்தவனா எடுத்தவனா? நான் கொடுத்தவன். பத்மா, இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா ஏ சேகர், என்னடா இதெல்லாம்? தாத்தா எங்க அப்பா வாடா போடா கூப்பிடாருங்க. டேய் பரமசிவம், என்னது டேயா? நல்ல மருமகங்க வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடுங்க. ஐயா, என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க. பையனோட பேர் பரமசிவம், அவனை கூப்பிட்டா. பெரிய டுபாகூர் குடும்பம் மாறிது. ஒரே கலிஜியா? டேய் சேகர், உன் தம்பி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும்டா? இல்லப்பா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம் தான் இருந்தேன். அதுல மாப்பிள, நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி, உங்க பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன், நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என் வீட்லயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை பாழா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு உங்க மருமக ஏத்துக்குங்க, உங்க பேரை பாத்துக்க. இத்ததாயா எங்க பெரியவங்க சொன்னாங்க, உட்டாளுக்கு நீ கோயா ஊந்தி வந்து வாயான்னு. யார் அந்த பெரிய மனுஷன்? எல்லாம் வாண்டி வந்தா ரிலேஷன்ஸ். வச்சுக்கயா? யா பெரிய மனுஷன் இம்மா நேரம் தம்மு கட்டிக்கினு கெத்தா கூவின்னு இருந்தியா கௌரத அந்தஸ்துன்னு. இப்ப எல்லாம் காத்துல பூச்சா என்ன பண்ண போற நீ? அப்பா நான் என்ன சொல்றேன்னா, அறிவு கேட்டவன தகுதி இல்லாத இடத்துல உறவு நீ வச்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம். மரியாதை நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. என்ன சம்பந்தி பேசுறீங்க? நீங்க போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் புத்திசாலித்தனமா முதல்லயே சொன்னேன். எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் படிச்சுவனேன்னு போயிடுறேன். ஏண்டா அப்ப நான் மட்டும் இழுச்சு வாங்கினா? அப்பா சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைங்க, நான் போயிடுறேன். அடச்சே, சொத்து சொத்துன்னு நாயா பேயா அலையிறானுங்க. இவரு இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு பேய அலைஞ்சு கடைசியில பேயா மாறிட்டான். அடே, இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு நாயா அலைஞ்சு கடைசியில் நாயா மாறி போயிட்டான். அது எப்படி நாயா மாறுவான்? ஏண்டா பேயா மாறும்போது நாயா மாற மாட்டானா? அப்ப எப்படி சாப்பிடுவான்? உன்ன மாதிரி நக்கித்தான். அப்பா முடிவா கேக்குறேன், சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்து இல்ல? அதானே, கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. சட்டத்திலே சொல்லிருக்கு, தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும். யா பாட்டனுக்கும் பேரனுக்கும் மத்தியில போறது பேஜார் பண்ணினுங்கிற. ஓஹோ, இவரு இல்லன்னா நீயே பிறந்துட்டு மாட்டியா? மனுச்சுங்க இப்ப என்ன தெரியுமா, பத்திரத்தை பிச்சு கொடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடே வாங்கிக்கனா சைடே. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொத்தை பிரிங்கப்பா. இல்ல உங்க சொத்து பூரா கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல, அப்ப சொத்தை பிரிச்சு கொடுங்க. சொத்து மேல கண்ணு கண்ணு வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல ஊட்டியா? கோயில் குளத்துக்கு எழுதி வச்சிட்டீங்க இல்ல மைனர் சொத்துன்னு மஜா பண்ணிட்டீங்களா? அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்க சைட பொறுத்த வரைக்கும் முடிவு தெரியாத போறதா இல்ல. சொல்லியா ரெண்டுல ஒண்ணு. ஐயோ நிறுத்துக்கடா. என்னடா ரெண்டுல ஒண்ணு? அது எனக்கே தெரியாது. என் ரெண்டு பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில பிறந்துட்டா. முதலாளி, ரெண்டுல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாரா, பூட்டி வச்சிருக்காங்க, திறந்து வச்சிருக்காங்க. ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பெருச்சாளிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அதுலயும் அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது. முதலாளி, உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. இப்ப எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்கி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட்.
சம்பந்தி நான் நான் சொல்றது என்னன்னா நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீன்னு எவன் வாயை திறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள, எதிரி அடக்கு முடக்கானவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்பப்போ வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகான இடத்துல வந்து வாக்குப்பட்டுக்குது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கிறான். மிளகா அடிச்சிடாத, அப்பப்ப நீ தான் வந்து பாத்துக்கிட்டு. சொல்லிட்டல்ல, கவலையை விட பூந்து கலாசிடுறேன். நான் ஏன் கெவுனுங்கிற போய் ஆக வேண்டியதை பாரு போ. டேய் வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காதே. நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் ஸ்பெஷல் போட்டு நிம்மதியா இரு.